விதத்தில் வாசிக்கும். யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பெதஸ்தான ஒரு குளம் இஸ்ரவேல் ஆட்டு வாசல் நிறைய இருக்குது. குளம் எப்போமாவது கலங்கும்போது எப்படிப்பட்ட வியாதிசன் இருந்தாலும் யார் முதலாவது இறங்குறானோ அவன் சுகம் பெறுவாங்க. அதுக்காக ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கான். குளம் கலங்கும்போது யாராவது இறங்கிறாங்க, நல்லா இறங்க முடியலை, வேதனையோடு படுத்திருக்கான். ஆண்டவர் தடியாக போகிறாரு. ஆண்டவர் 33 வயசில் ஊழியத்துக்கு வந்து புதுசில் இறங்கி போகிறாரு. அவனை பார்க்குறாரு. பார்த்த உடனே மனதுருக்கம், மனபாரம், நினச்சி சுகமாக விரும்புறியான்னு கேட்காரு. சொல்கிறேன், அது தனியாக படுத்திருக்கேன், 38 வருஷமாக படுத்திருக்கேன் ஐயா, நான் அது தனியாக படுத்திருக்கேங்க்கா. ஆண்டு சிலர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதே போல் நீ எத்தனை ஆண்டு காலம் வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையில் வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், குடும்ப பாரத்தால் எத்தனையோ நாள் வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நீ ஆண்டவனை பார்த்து கேட்குறாரு, இந்த பண்டிகை நாட்களில் பட்ட வேதனைகள் போதும், கஷ்டங்கள் போதும், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட சொல்கிறாரு. இந்த வார்த்தை உட்கார்ந்து ஒரு மூக்குப்பெரிய ஆலயத்தில் உள்ளே போகலை, வாசல்லே உட்காந்துருக்காரு. விதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:5 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த நிமிஷத்திலே அவருக்கு விடுதலை கொடுத்தோடு மாத்திரமல்ல, குதிச்சு எழுந்து நடந்தார், குதித்து எழுந்து கடவுள் சாட்சியாக வாழ்ந்தார். இன்றைக்கி காரணம், இன்றைக்கி வாழ்க்கையில் மனுஷன் தன் பாவத்தை அறிக்கையிடணும். தான் செய்த பாவத்தை கடவுளுக்கு முன்னால் அறிக்கையிட்டு நீ உண்மையான வாழ்க்கை வாழ்வாயானால், வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20 வாசி பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவான் தீவிக்கிறனோ ஆக்கிரகி தப்பா. இன்றைக்கி மனுஷன் பணத்தை தேடி ஓடுறான். பணத்தை தேடி பணம் கிடைக்குமான்னு சொல்லி உண்மை இல்லாத வாழ்க்கை மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழணும். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கடைசி காலத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கடைசி நிமிஷத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நியாய தீர்ப்பு என்னுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்குது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. 1 Peter 4:17 வாசிக்கும் போது, நியாய தீர்ப்பு என்னுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்ம வீட்டில் துவங்கினா, முதலாவது வீட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்கும்? நீதிமானை ரட்சிக்கப்பட்டது அரிதானால பாவியும் பரதேசி எங்கே நிற்பான். வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நியாயத்தீர்ப்பு வரக்கூடிய காலத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு சாப்பு, ஒரு கடவுள், ஒரு கர்சனுள்ள வாழ்க்கை வாழணும். எத்தனை மிஷினரிகள் தங்கள் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்களை இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து. வேதத்தில் வாசிக்கவில்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை வணியானது பூமியிலிருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சித்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல எத்தனை பேர் தங்கள் தியாக பலியை ஒப்பு கொடுத்து மிஷினரி உருவாக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மிஷினரி வராமல் இருந்தால் நம்ம நிலைமை என்ன? மிஷினரி வராமல் இருந்தால் நம்ம நிலைமை என்ன? யோசித்து பார்க்கணும், சற்று யோசித்து பார்க்கணும். எத்தனையோ மிஷினரிகள் தியாகமாக எல்லா காரியத்தையும் இழந்து தன் தியாகபலியை ஒப்பு கொடுத்தாங்களே. அது கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா? பிரியமான வாழ்க்கை இருக்கான்னு கடவுள்கிட்ட கேட்கணும். லூக்கா 19 வாசிக்கும் போது, ஒரு சகீனப்பட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவருன்னு பார்க்க ஆசைப்படுறான். எரியோலேருந்து எருசலேம் ஆண்டவர் போகிறாரு. போகிற வழியில் காட்டத்தி மரம், அந்த காட்டத்தி மரத்தில் ஏறிக்கிறான். ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டு காட்டு மரத்தில் ஏறி கொலைக்கல் ஒடிச்சுக்கிறான். ஆண்டவர் எரியோலேருந்து எருசலேம் போகிற வழியில் போகும்போது அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. கீழே இறங்குறான். வேதனையோடு ஆண்டவர் எப்படி பார்ப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டாரு. கீழே இறங்குவான்னு சொல்லி கீழே இறங்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், வேதனை அடைஞ்ச மனுஷன் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்மையும் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் யாரிடமாவது
அநியாயமாக வாங்கினோம்னா நான்கத்தினே திருப்பி தரேங்க. யார்கிட்ட அநியாயமாக வாங்கினோம்டானா நான்கத்தினே திருப்பி தரேன்னு சொல்கிறான். அவன் ஆண்டு சொல்றாரு, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷன் உலகத்தில் வந்தார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்கா 19:10 வாசிக்கும் போது எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை எழுந்து போய் தவித்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு சரீர பலவீனத்தோடு, குடும்ப சூழ்நிலையோடு, ஒரு கணவன் வாழ்க்கையை நினச்சி அழுது கொண்டிருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையை நினச்சி நீ அழுதுகிட்டு இருக்கலாம். எந்த காரியத்தை நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, ஆனால் ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். ஒரு கண்ணீரை பார்க்கிறார். ஒரு கண்ணீரை காண்க கூறிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். ஆகாரின் கண்ணீரை பார்த்தது மாத்திரமல்ல, ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை அழைத்து ஆசிரித்த தெய்வம் இன்னைக்கு உன்னை அழைத்து ஆசிரிக்க காத்து கொண்டிருக்கிறார். கடந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வால்பாறை போயிருந்தோம். ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். ஒரு வாலிப மகள் 28 வயசு தான். அவர்களும் 3 பிள்ளைகள். சாக போகிற செய்தி, வயிறு வீக்கம், கேன்சர். புருஷன் நினைச்சான் இந்த மகளை விட்டுட்டு வாழ முடியாது, செத்து போனால் அந்த எஸ்டேட்டில் நம்மளால் வேலை செய்ய பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. 3 பிள்ளைகள் விட்டுட்டு ஓடிட்டான். அவளுக்கு இதோட வேதனை தான், நோயோட வேதனை இல்லை. தன் கணவன் தன்னை விட்டு போனது தான் நம்ம வேதனை. தன் மனவன் கூட இருந்திருந்தா எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கும். தன் கணவன் கூட இருந்திருப்பான்னா முகத்தை பார்த்தாவே ஆறுதலாக இருந்திருக்கலாம். மகன் விட்டுட்டு ஓடிட்டான். தாங்க முடியலை. வேதனை. இது மேலே அதிகமான நோய் பெருசாகி வயிறே பெருசாயிட்டு வால்பாறை தேவாலயத்தில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஐயா அந்த மகளுக்கு பெரிய விடுதலை வேணும், கணவன் விட்டுட்டு போயிட்டான், 3 பிள்ளைகள், மறிச்சு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு அழுதுகிட்டு இருக்கா. அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் உடனே யோசித்து பார்த்தேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சீரியா நாட்டினுடைய இராணுவ தளபதி கேப்டன் நாகமான் ஒரு மனுஷன் வாழ்கிறான். அவனுக்கு குஷ்ரோகம். அந்த வீட்டில் இஸ்ரவேல் தேசத்து ஒரு பெண்ணை அடிமையாக கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சுருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை. அவன் நாகமான் பண்ணிட்டு சொல்கிறா, என் எஜமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவார்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அந்த தீர்க்கதரிசி மூலம் விடுதலை பெறுவான்னு சொல்கிறா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனைவி தன் புருஷன் சொல்கிறா. புருஷன் ராஜா சொல்கிறான். உடனே இஸ்ரேல் ராஜா சீரிய நாட்டு ராஜாவுக்கு லெட்ரு கொடுக்கான். சீரிய நாட்டு ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்ரு கொடுக்கான். லெட்டரை பார்த்த உடனே இஸ்ரேல் ராஜாவுக்கு ரொம்ப வேதனை மாத்திரமல்ல, தன் சட்டையை கிழிச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு, என்கிட்ட பகைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் போட்டு லெட்டரை கொடுத்து அனுப்புகிறான். யார் சுதந்திர விடுதலை பண்ண முடியும்னு சொல்லி அழுகிறான். ஆனால் அங்கே இருக்க தீர்க்கதரிசி எலிசா என்ன சொன்னார்னா, அவனுக்கு அனுப்பு இஸ்ரவேல் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டுங்க. போகும்போது சும்மா போகலை. 10,000 தாலந்து வெள்ளி, 6,000 தாலந்து தங்கம் மற்றும் 10 மாற்று வசனங்கள் கொண்டு போய் நிற்கிறான். நிற்கிறவன தீர்க்கதரிசி வேறு ஒன்றும் சொல்லலை, நீ யோர்தானை போய் 7 தினம் முழுகு. 7 தினம் முழுகும்போது குஷ்டம் நீங்கன்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லி வருத்தப்படுறான். ஆனால் அவன்கிட்ட கையிலாக கொடுக்க சொல்கிறான். ஐயா அவர் பெரிய காரியம் செஞ்சுதான் எப்படியோ செஞ்சுருப்பில்ல, அவன் யோர்தானே ஒன்று 7 தினம் முழுக்க சொல்கிறான். நீ முழுகன்னு சொன்ன உடனே போய் முழுகுன உடனே மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. மான்னு சொன்னால் இஸ்ரவேலின் தேவனத்தை தவிர வேறொரு தேவன் உலகத்தை இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்கான். இன்னைக்கு அதே போல் அதை நினைத்து நான் கண்ணீரோடு ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே இந்த மகள் வாழ்க்கையில் விடுதலை வேணும், மகள் வாழ்க்கையில் விடுதலை வேணும். என்னை தேடி இப்போ மாதம் ஒரு அம்மா என்னை தேடி வருவா. தகப்பனுக்கு கண் தெரியாது, தாய்க்கும் கண் தெரியாது. இவளுக்கு கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை, டிபி அட்டாக் ஆயிடுச்சு. தாம்பரம் சாண்டோரியம் ஆஸ்பத்திரியில் விட்டு சேர்த்துட்டு புருஷகாரனை விட்டுட்டு ஓடி போயிட்டான்.
தகவலும் கண் தெரியாது, தாய்க்கும் கண் தெரியாது. பிள்ளைகள் என்ன செய்வா? புருஷன் ஓடிட்டான். உலகம் எப்படி பத்துப்பட்ட உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, கைவிடப்பட்ட நிலையில் உலகம். நீ நல்லா இருந்தால் தான் உன்னை தேடி புருஷனை வருவான், மனைவி வருவா, பிள்ளைகள் வருவாங்க. நீ கெட்டு போயிட்ட, உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இப்படி சொன்னால் உன்னை தேடி யாரும் வர மாட்டாங்க. உன்னை தேடி நாடி வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் உண்டு? இயேசு மாத்திரம்தான். அவர் தான் பட்சபாதம் இல்லாத தெய்வம், உன் நேசிக்கிற தெய்வம். வேதத்தில் வாசிக்கமில்லை, இஸ்ரவேல் தன் கல்பத்தின் பாலகனை மறப்பாளோ? ஏசாயா 48:15 இஸ்ரவேல் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சுக்கன்னு சொல்ல தெய்வம் அவர் தான். இதை சொல்லி இந்த வால்பாறையில் போய் நிறைய குருவானர்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி அடிச்சு கேட்டு, ஆண்டவரை விடுதலை கொடுக்கணும் சாமி. நான் அடிக்கடி அங்கே வால்பாறைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடுவேன், அந்த மகா எப்படி இருக்கான்ட்டு. வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க மாதிரி தெரியுது சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்ட்டு. இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் பாருங்கள் நோய்கள், எத்தனையோ குடும்பத்தில் வேதனை. நேற்று எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் டிஎஸ் பேலஸ் சொல்லி ஒரு திருமணம் மாளிகை ஒன்று கட்டி வச்சுருக்கேன். நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம், வளர்ந்தோம். நம்ம ஊரில் ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏழை மக்கள் நிறையா பேர் தரித்திரமான நிலையில் வாழ்ந்தால, கிராமத்தில் தரித்திரமான நிலையில் வாழ்ந்தோம். கஷ்டம்னா கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம், அவ்வளோ வேதனை. இப்படி மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டப்படவே கூடாது, அவ்வளோ கஷ்டம். நேற்று ரொம்ப நான் யோசித்து பார்த்தேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 15 வயசு இருக்கும், அவ்வளோதான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டில் காலேஜ் சாப்பாடு இல்லை. எங்கள் ஊரில் எலெக்ஷன் நடக்குது, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடக்குது. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, தம்பி பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்குது, ஓட்டுக்கு 4 நாள் கொடுக்குறாங்க, ஐயாவுக்கும் எனக்கும் ஓட்டு சீட்டு வாங்கிட்டு 8 நாள் வாங்கிட்டு வரியான்னு கேட்டாங்க. வாங்கிட்டு வந்தோன்னா ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு பார்த்தாங்க. நான் நினச்சி பார்த்தேன், வாழ்க்கை எப்படியோ கஷ்டப்பட்டோம், எப்படி தரித்திரமான செத்த நாயிலும் கேவலமா இது ஒரு வாழ்க்கையா? அப்படியே கஷ்டப்பட்ட நிலை நினச்சி பார்க்கும்போது, ஆபிரகாம் வேலைக்காரன் எலீசர் போய் சொல்லுவான் பெத்தூல் வீட்டில். ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது, என் எஜமான் செல்வ சீமானாரகருமா. இன்னைக்கு அப்படியே ஆண்டவர் வைத்திருக்காரு. இந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக வாழலை, எவ்வளவோ கஷ்டமான சூழலில், வேதனையான சூழலில் அடுத்த நிமிஷம் வாழ்வது என்ன நிச்சயம்னு சொல்ல முடியாதவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என் பேத்தியை கூட்டிகிட்டு நான் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன். நேற்று முந்தின நாள் சாயந்தரம் என் பேத்தியை கூட்டிகிட்டு என் மகா, என்னுடைய 2வது மகா பேத்தி வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு எங்கள் கிராமத்துக்கும் அதுக்கும் 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். கிராமத்துக்கும் அதுக்கும் 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். அது 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரும்போது ரொம்ப கஷ்டம். என் பேச்சு இந்த நான் படித்த ஸ்கூல் இதாம்மா, பேரன்பர்க் மிஷனரி உருவாக்குற ஸ்கூல்னு சொல்லி காட்டிகிட்டு வந்தேன். 2 கிலோமீட்டர் தூரமும் நடந்து வரணும். சில நாள் ஒரு நாள் மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொண்டு வரல. சாப்பாடு வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை, எது போய் கொண்டு வர்றது? மிட் டே மீல்ஸில் போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வைக்கும். கோ எஜுகேஷன் ஸ்கூலு, பெண் பிள்ளைகளாம் நிற்பாங்க. நம்மளை பற்றி நம்ம இன்னமும் பெரிய குபேரனை மாதிரியும் ராஜஸ்தான் கவர்னருடைய மகன் மாதிரியும் நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நினச்சி அப்படி பட்டினியாகவே நின்றுக்கிறது. ஒரு நாள் தாகத்தோட பசி தாங்கலை, வீட்டுக்கு ஓடுறேன் சாப்பிட்டு வரலான்ட்டு. ஓட்டமாக ஓடி ஓட்டமாக திரும்பி வந்தால் தான் 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வர முடியும். இந்த 40 நிமிஷத்துக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ஒரு நல்ல சோள செஞ்சு வச்சு கும்பால் வச்சு முடி வச்சுட்டு இறவி போயிட்டாங்க. வீட்டில் போய் திறந்து பார்த்தா கோழி குஞ்சு செத்து கிடந்தது. கோழி குஞ்சு எப்படி சாப்பிட முடியும்? என் பேத்தியில் சொன்னேன், தாத்தா அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். என்கிட்ட ஒரு தடவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அமெரிக்கா போயிருந்தார். பிரசிடெண்ட் ஆன உடனே அமெரிக்கா போயிருக்கும்போது
சரோஜினி நாயுடு தன் பேத்தியை கூட்டிகிட்டு போகிறாரு. வெள்ளை மாளிகையில் சாப்பாடு அவருக்கு. தங்கத்தட்டு, தங்க கரண்டி, எல்லாமே தங்கம் தட்டுகள் எல்லாம். இவர் சாப்பிடல. அந்த தட்டை பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாராம். அழுதுகிட்டே இருந்திருக்காரு. பேத்தி கேட்டிருக்கா, என்ன தாத்தா, ஏன் தாத்தா கண்ணில் தூசி விழுந்துட்டா, கண்ணில் தூசி விழுந்த, ஏன் அழுகுறீங்க, ஏழுங்கன்னு சொன்னாலா? ஒரு பதிலே சொல்லலை. அப்புறம் சொன்னாரா, நான் செகண்ட் கிட்ட வாத்தியாராக இருந்தேன், ஹையர் கிட்ட வாத்தியாராக இருந்தேன், குறைவான சம்பளம், தார் கட்டியிருப்பேன். சில நேரத்தில் ஒரு நாள் காலையில் எழும்பி ஸ்கூலுக்கு போக டைம் ஆகிடுச்சு. பாட்டியை கூப்பிட்டியம்மா, ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சும்மா, சாப்பாடு வேணும்னு சொன்னேன். அவள் சாப்பாடு வைக்கலை. அந்த 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 திண்ணையை பெருக்கிட்டே இருந்தா, கழுவிக்கிட்டே இருந்தா. நான் சொன்னேன், ஏம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திண்ணையை கழுவிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லுவா. அவள் சொன்னா, ஐயா கொஞ்சம் பொறுங்க, மாத கடைசி, இலை வாங்க காசு இல்லை ஐயா, நான் திண்ணை சுத்தமாக கழுவிடுறேன், அதில் பழைய சாதம் தான், சாதத்தை வைக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த அம்மா சொன்னாங்களாம். இதை நினச்சி நான் அழுறேம்மா. எவ்வளோ தருத்தரமான நிலையில், வேதனையான நிலையில் இல்லை, எப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்திருந்தேன். நீங்கள் ஆண்டவர் என்னை, கடவுள் என்னை எப்படி உயர்த்திருக்கார் பார்த்தியா அந்த சொல்லி அழுந்தார். அதைத்தான் என் பேத்தியிட சொன்னேன். தாத்தா அப்படிலாம் கஷ்டப்பட்டேம்மா. இன்றைக்கி ஒரு விதமான காரியங்கள் இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அங்கே வந்துட்டேன். 29 பேர் இப்போ அவங்க வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க, சென்னைக்கு வராங்க. ஃப்ளைட்டை பார்க்க ஆசைப்பட்டால் மாட்டு வண்டியில் ஏறி, புளியம்பரத்தில் ஏறி பார்த்த காலங்கள் உண்டு. இன்றைக்கி உலகத்தை முழுதும் ஆண்டு சுத்த முடியாது கிருபை தந்திருக்கிறாரே. எவ்வளோ கிருபை நம்ம ஆண்டவர் பெரிய புண்ணியமான வாழணும், கடவுளுக்கு சாட்சியம் வாழணும், எவ்வளோ மகிமையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பேத்திட்டு சொன்னேன். உண்மையிலே ராஜாக்கள் தான் நான் நினச்சி பார்ப்பேன். நான் நிறைய நேரத்தில் நினச்சி பார்ப்பேன். ஒன்றுமேலாம் வாழ்ந்த நமக்கு ஆண்டு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்து, இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்து, அதெல்லாம் தைரியமாக கர்த்தர் நல்லவர், அவரெல்லாம் செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும் கடவுளுக்கு வாழணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லாத வாழ்க்கை, ஊழியக்காரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை, திருச்சபையில் உண்மை இல்லை, எல்லாம் கள்ளத்தனம். என்னென்ன கள்ளத்தனம் பண்ணுமோ அவ்வளோ கள்ளத்தனம் பண்ணுறான். என்ன தப்பு பண்ணுறான் அவ்வளோ தப்பும் பண்ணுறான். கடவுள் மன்னிப்பான்னு நினைக்கான், ஆனால் கடவுள் மன்னிக்க மாட்டான். நியாயம் இருக்குது. ஆண்டு சவுக்கு எடுத்தாச்சு, எவனும் தப்ப முடியாது. வீட்டை வியாபார ஆக்காதீங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 Corinthians 3:17 வாசிக்கும் போது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் உன்னை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருக்கான், ஒரு உண்மை இல்லாத வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருக்கான், பயபக்தி இல்லாத வாழ்க்கை. எத்தனை மிஷினரிகள் தங்களை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க ஐயா. வாகுகுளத்து பக்கத்தில், வாகக்குளம் சங்கரங்கோயில் வாகக்குளத்து பக்கத்தில் ராகலன் மிஷினரி 1860 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். 3 ஏக்கர் நிலத்தை 2160 ரூபாய்க்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். 300 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் பரம்பத்தில் பிறந்த மனுஷன் இங்கே வந்து இந்த பூமியில் வாழ்ந்து வாழ முடியாமல், நல்ல சாப்பாடு கிடைக்காம, ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டார். 102 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய மனுஷன் 37 வயசில் செத்து போயிட்டார். 37 வயசில் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு இங்கிலாந்து தேசத்தில் 500 ஏக்கர் நிலத்தில் பயன்படுத்துவாங்களா. இங்கே முள்ளுக்காட்டுக்குள்ளே, சிவகாசியில் முள்ளுக்காட்டுக்குள்ளே கொண்டு புதைச்சாங்க, தூக்கி போட்டாங்க முள்ளுக்காட்டுக்குள்ளே. காரணம், இந்த உலகத்தில் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, தேவனோட மகிமையை வாழணுங்கிறது ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தாங்க. அன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாக்காண்டு கட்டின ஆலயத்தில் குருவானவர் கண்ணீர் விட்டு அழுதார். இடையில ஒரு சந்து இடம் கிடைக்குது. அந்த சந்து இடத்துல விக்கிரத்த கோயிலுக்கு கூட ஒரு மக்கியம் அலையிறதான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் சர்ச்சு செக்ரட்டரி. வேதனையோடு சொன்னார், திருச்சபையை பாழாக்காத. இங்கிலாந்து தேசத்தில் சூரியனை மறையாதான். பகலில் இங்கிலாண்டில் பகலுன்னா
அமெரிக்காவில் இரவாக இருக்கும், இந்தியாவில் இரவாக இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்ந்து உலகம் முழுதும் ஆட்சி பண்ணாங்க. காரணம், முதல் பிறந்த குழந்தைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க, ரெண்டாவது பிறந்த குழந்தைய இராணுவத்துக்கு கொடுத்துருவாங்க. என்னைக்கு இந்த நாடு தரிசனத்தை இழந்ததோ, என்னைக்கு நாடு தரிசனத்தை இழந்தது சீன திசை ஆகிட்டுது ஐயா. இல்லை தேசத்தில் விக்கிரக கோயில் ஆகிடுச்சு. ஆலயங்கள்லாம் விக்கிரக கோயிலாக மாறிக்கிட்டு இருக்குது, கேளிக்கை கூடமாக மாறிக்கிட்டு இருக்குது, கொடூரமான முறையில் ஓடிக்கிட்டு இருக்குது, பயங்கரமான முறையில் மனுஷன் கடலுக்குடிய பயத்தில் வாழலை. ஆண்டவர் வரப்போகிறார். அப்படி வர்ற காலங்கள் சமீபமாக இருக்குது. அந்த மனதில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, ஒரு ஆத்ம பாரமுள்ள வாழ்க்கையை, ஆத்ம தாகமுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஆத்ம தாகமெல்லாம் நீ வாழவே கூடாது, பிரயோஜனமே கிடையாது. ஒரு பாரமான வாழ்க்கை வேணும். தரிசனத்தை மனுஷன் வாழணும். பணம் உன்னை காப்பாற்றாது, எந்த பணம் உன்னை காப்பாற்றாது, உன் அழகு உன்னை காப்பாற்றாது, உன் பதவி உன்னை காப்பாற்றுறது, மனைவி காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் தான் அவனை பாதுகாக்க முடியும். அது மனதில் வைத்து நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். நீ தரிசனம் இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க ஐயா. ஒரு பாரம் இல்லை, சுவிசேஷ பாரமே இல்லை. நீ காலையில் எங்கள் ஊரில் வந்து கிளம்புனேன். என் மனைவி ஒரு அழுக, என் கூட வருவேன்னு. அவன் ஆரைக்குளம் பொறிஞ்சோடனே என் பையனை விட்டு நான் வருவேன், அக்காவை நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 20 பேர் மேலே போகிறாங்க, சென்னைக்கு போகிறாங்க. அதாவது என்ன செய்யணும் தெரியல, ஒரே அழுக. என்னை யார் பாப்பா, விட்டுட்டு போயிறிய. எனக்கு 75 வயசு, அவளுக்கு 72 வயசு. நான் உடனே சொன்னேன், ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வந்து 99 வயசு குழந்தை பிறக்கு. சாராளுக்கு 89 வயசு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வயசு தான் வித்தியாசம். ஈசாக்கு வளர்ந்து போய் நாள் கழிச்ச பிறகு ஆண்டு சொல்றாரு, நேசகுமாரன், நீ ஏக புத்திரன், அதை கொண்டு எனக்கு பலியிடுன்னு சொல்கிறாரு. மனைவிட்டு சொல்லலை. மனைவிட்ட சொன்னால் அந்த அம்மா ஒத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ வயசு பிறகு நான் குழந்தை பற்றி சாகடிக்கிறதுக்காக கொடுப்பேன்னு கேட்பாங்கல்ல, அதை ஒன்றா சாகடிச்சிடலாம், நீ செத்துப்போ, என் பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. தைரியமாக கொண்டு போகிறான். கொஞ்ச தூரம் போன உடனே வேலைக்காரை கூப்பிட்டு சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டனும் கடவுளுக்கு பலியிட்டு வரான், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்கிறான். ஈசாக்கு கூட்டிகிட்டு போயிடான். ஈசாக்கு இடுப்பில் தரையில் அந்த விறகு கட்டு, கையில் கத்தி, நெருப்பு எல்லாம் இருக்குது. அப்போ ஈசா கேட்கான், தகப்பனேன்னு கேட்கான். என்னன்னு கேட்கும்போது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆடு இங்கன்னு கேட்கான். நான் சொல்கிறேன், தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதான் சொன்னேன், ஆண்டவனை ஒரு நாள் பாதுகாப்பார். ஆபிரகாம் இறந்து 37 வயசும் சாராள் வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் இறந்து 37 வயசும் சாராள் வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் இறக்கும் 175 வயசு. ஆபிரகாம் இறக்கும் 175 வயசு. ஆபிரகாம் இறந்த சாராள் இறந்தப்போ 37 வயசு ஆபிரகாம் வாழ்ந்திருக்கார். சில காரியம் சொல்லி, இதுதான் உலகம், இப்படித்தான் வாழணும், ஆண்ட ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். நீ ஆண்டவர் சார்ந்து வாழும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தி வாழும்போது, அழுதான சொன்னேன், அழாத. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டெத்து. ஒரு அம்மா வந்திருந்தாங்க, ரொம்ப கஷ்டம். மகன் கவனிக்கலை, துரத்திட்டான். மகா கவனிக்குன்னு சொல்லி தன் சொந்த தம்பிக்கு தன் மகளை திருமணம் பண்ணி வச்சா. அவளும் துரத்திட்டா. நான் வந்து மகளை ஏமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். 2 கண்ணீர் விட்டு அழுதா. காரணம் ஏன் தெரியுமா? பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும்.
தொடர்ந்து பிடிக்கும். மாமியார் வயசான காலத்தில் வாழும்போது மாமியார் 2 பையங்க தம் மனைவியார்கிட்ட பேச முடியாது. 2 மனைவியை அடிச்சு விடுவாளுங்க, புருஷனை கொண்டுடுவாளுங்க. அந்த மனைவி இந்த பாட்டியம்மா டீ கேட்குது, பையன் கொண்டாந்து டீ கொடுத்துட்டான், மகன் கொண்டாந்து டீ தெரியாமல் கொடுத்துட்டான். இதை பார்த்துட்டு வந்துட்டா டீயை தள்ளிட்டு அந்த கிழவியை கால் டீட்டி உதச்சிட்டா. என் கண்ணால் பார்த்தேன், 35 வருஷத்துக்கு முன்னால காட்சி. அந்த கிழவி பிடிக்க முடியாமல் கீழே விழுந்து அந்த காப்பியை நாக்க போட்டு தரையில் போட்டு எடுத்த காட்சியை பார்த்தேன். அதுதான் அந்த மாட்டு சொன்னேன், உன் மனைவியை உன் மாமியாரை என்னென்ன வேதனைப்படுத்தினோன்னு தெரியுமா? உன் மாமியை நீ என்ன வேதனைப்படுத்தாது உன் வாழ்க்கையில் மறந்துடாத. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் அநேக பேர் பெற்றெடுத்த தாயை கவனிக்கிறதில்லை, மாமியாரை பார்க்கறது இல்லை. இந்த வாழ்க்கை இப்படி முடிஞ்சுன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வடியாது. பூமியில் வாழ நீடிச்சிருக்கு. தகப்பனை தாயும் கனம் பண்ணு. இந்த பண்டிகை நாட்களில் ஒரு சவாலாக எடுங்க. ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அவன்கிட்ட கேளுங்க. பல கஷ்டம் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும். சென்னை திருவொற்றியூரில் ஒரு மகள் 2 கண்ணையும் தகராறு. வாலிப மகள் திருமணம் ஆகலை, 24 வயசாகுது, 2 கண்ணையும் தகராறு. ஆனால் ஆண்டோட வாழக்கூடிய மகள், கடவுளுக்கு பிரியமான காரியம் செய்யக்கூடிய மகள், ஆண்டோருக்கு பிரியமான மகள். அழுது காட்சியை பார்க்கணும். 51,000 ரூபாய் இருந்தால் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும். பணம் இல்லை. நான் என்ன செய்யட்டும்? என் கண்ணு 2 இழந்துருவனும், என் கண்ணு எனக்கு கெட்டு போயிடுமோ, எனக்கு யாரும் பாதுகாக்க மாட்டேன்னு சொல்லி மகள் அழுது காட்சியை பார்க்கணும். கடவுள் மத்திய கடவுளோட வாழக்கூடிய மகள். ஏன் இந்த வாழ்க்கை? நீ வாழ்க்கையில் நினைச்சு பாரு. உன் சமூகத்தின் வாழ்க்கையை சீர்திருத்தி பாரு. உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தவறுகள் இருந்தால் திருத்து. அன்றைக்கு வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தான் கேட்டுப்பாரு. ஆண்டவர் நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். சொன்ன ஒரே ஒரு காரியம், உன் வாழ்க்கையான உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தாம்மா. உன் கண்ணீரை காணக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா தெய்வம் தான். சோர்ந்து போகாத. நான்லாம் 3 வருஷம் லேசாகிட்டு பேர் செயல்பட முடியல. என்ன கொள்ள கூட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் திருடன்னு வரான், உள்ள வரான், திருடன் தான் வரான். நம்ம அண்ணன் ஸ்டாண்டிங் சேஃப்டியாக இருந்தார், செயல்பட முடியலை. உண்மைக்கு வழி இல்லை, உண்மைக்கான வழி இல்லை. திருமணங்களை சீர்படணும், ஜெபம் பண்ணுங்க. மிஷினரியில் உருவாக்குற சொத்து இன்னைக்கு பாருங்கள், திருமணம் சீரழிஞ்சு வேறு ஜனம் ஆளுது, திருச்ச வேறு ஜனம் ஆளுது. என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கடலுக்குற மாதிரி பாவத்தை செஞ்சாங்களோ, பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, பென்னியமின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அமிலேக்கியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அம்மன் புத்தர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போல் ஒப்பு கொடுக்கப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். திருச்சபை மீட்டெடுக்கப்படணும். தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை யாரும் தவறாக போக முடியாது, அழிஞ்சிடுவாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை தான். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு வர போகிறதில்லை. வாழ்கிற வாழ்க்கை அப்படி தான். இதுதான் வாழ்க்கை. ஒரு பிட்டோட மனுஷன் கொண்டு போக முடியாது. வாழ்கிற வாழ்க்கையில் பெட்டியில் போட்டு பிதைக்க முடியாது. 3க்கு 3 தான், வேறு ஒன்றும் இல்லை, வழி இல்லை. ஆனால் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தலையில் தாளி ஜெவனை நோக்கி பார்க்கலான்றவரே, கரைங்களோடு கூட இருக்கிட்ட ராஜா, ஒரு தாரம் தாங்க, ஒரு தரிசனத்தை தாங்க, ஒரு ஊழிய பாதையை தாங்கன்ற. எத்தனை மிஷனரிகள் வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, கோதுமை மணி போல விதைக்கப்பட்டாங்களே ஐயா. அதை நினைக்க கிருபை தாங்க ஐயா. நீர் எங்களுக்காக மரித்தீரே, எங்களுக்கு உயிர் தெளிந்தீரே சாமி. இந்த கிருபையை நினைக்க கிருபை தாங்க ஐயா. ஊழியர்கள் உண்மையாய் செயல்பட கிருபை தாங்க, உண்மையான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க ஐயா. திருச்சபைக்கு ஏற்ற தலைவரை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே.
எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். நீ பாரத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்டு கண்ணீரை துடைத்த தெய்வம் உன் கண்ணீரை பார்க்கிறார். குடும்பத்தில் பல விதமான போராட்டம், பலவிதமான கஷ்டம், நீ சோர்ந்து போகாத. ஆண்டவனை பார்க்கிறார். உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கிறார், கணவரை பார்க்கிறார், குடும்ப சூழ்நிலையை பார்க்கிறார். எத்தனை விதமான நிந்தனையோடு ஐயோ என் வாழ்க்கையில் யார் விடுதலை தருவார், யார் என் கண்ணீரை துடைப்பார் ஏங்கி அழுது கொண்டிருக்கலாம். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. தீபக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். தீபக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் பார்க்கலாமா? உன்னை தேடி உன் அருகில் இருக்காரு, உன் பக்கத்தில் நிற்காரு, உன்னை கண்ணீரை காண்கிறார். உன் சரியத்தை எந்த விலகினமாக இருந்தாலும் சரி, உன் பலவீனத்தை எடுத்து போட தெய்வம் ஒருத்தர் தான். அவர் பாரு, உன் வலது கரத்தை சிறியத்து மேலே வைத்து பாரு. ஆண்டவரே நீங்க வாங்க ஐயா, என் குடும்பத்தில் சாபங்களை நீக்கி போடுங்கப்பா. ஒரு கண்ணீரை கண்டது தெய்வம் சொன்னீரேப்பா, என் கண்ணீரை பாருங்க. என் குடும்பத்தில் எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணீரை துடைக்க ஆளே இல்லை, என் கண்ணீரை துடைக்க ஆளே இல்லை. சரீரத்தை பலவீனத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, சரீர வலி, எத்தனையோ விதமான லங்ஸ் ஃபெயிலியர் ஆண்டவரே, யூட்ரஸ் ஃபெயிலியரு, பிரஸ்ல கஷ்டம், எத்தனையோ விதமான வேதனையோடு வந்திருக்கப்பா. என்னை பாருங்க சாமி, கேளு. அவள் ரத்தம் மீது தெளிக்கப்படுகிறது, ரத்தம் மீது தெளிக்கப்படுகிறது. விடுதலையோடு உன்னை பார்க்கிறார், தம் கரை நீட்டி நேசிக்கிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, நான் காண்கிற தெய்வம் சொல்லி உன்னை தொடுகிறார். கேளு, ஆண்டவரே தொடுங்கப்பா. என் மனம் பாருங்க, அறிந்திருக்கீங்க. எவ்வளவு செல்வாக்கு வாழ்ந்தாலும் சரி, என் இருதயத்துக்கு வேதனையில நீங்க அறிந்திருக்கீங்க. சாமி, விடுதலை நீங்க ஒருத்தர் தான் என் விடுதலை தர முடியும். நீ ஒருத்தர் தான் விடுதலை தர முடியும். விடுதலை தரக்கூடிய நாயகன் ஒருத்தர் தான். விடுதலை தாங்கன்னு கேளு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். 38 வருஷம் படுத்த மகனுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம், 18 வருஷம் நடக்க முடியாம கூனியா வளர்ந்த மகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம். லாசரு அழும்போது பார்த்தால் மரியாள் கண்ணீரை பார்த்து இயேசு கண்ணீரை விட்டாரே, உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமான கண்ணீரை பார்ப்பா, நிச்சயமான கண்ணீரை பார்ப்பா. கண்ணீரை பார்ப்பது மாத்திரமல்ல, இன்று முதல் நான் விடுதலை செய்வேன் சொல்லக்கூடிய தெய்வம் அவர்தான். சரீரத்தை ரத்தத்தை உட்கொள்ள போகிறோம். சரீர ரத்தத்தை உட்கொள்ளும் போது ஆண்டவர் உண்மை போல மாற, உண்மை போல வாழ எங்களுக்கு கேட்ட கிருபை தாங்கன்னு கேளு, கிருபை தாங்கன்னு கேளு. நல்ல தகப்பனே, பகல் வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. ஏதோ பேர் பெருசுக்கு வாழ வேண்டாப்பா, உண்மையாய் வாழ கிருபை தாங்க. ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை உண்மையாய் வாழ கிருபை தாங்க. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆயரை பலப்படுத்துங்க, திருச்சபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொடுங்க. நீ ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபை அழிவதும் சித்தம் அல்ல, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி கன மகிமை முக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயங்கரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.